மை தமிழ் மூவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா கங்குவா. ஏகப்பட்ட பிரச்சனைகள் தாண்டி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் அந்த பிரச்சனைலாம் தாண்டி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இருந்தது. சூர்யா சார் தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அவருடைய மிக முக்கியமான 2 படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆஃப்டர் ரிலீஸ் அது தேட்டருக்கு எந்த ஒரு படம் சூர்யா சாரோடைய படம் வரும்போதும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் ரிலீஸுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் அந்த படம் இல்லையே அப்படின்ற ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டுக்குள்ளே நம்மளை உட்கார வச்சது. அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இந்த கங்குவாவும் நடந்திருக்கு. ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்ததுக்கப்புறமா ஒரு பயங்கரமான தலைவலி. அதுவும் அந்த ஃப்ரான்சிஸ்னு ஒரு கேரக்டர் வருது. சூர்யா சாரை ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளேவாகவும் ரைட்டிங்காகவும் ரொம்ப வீக்காக இருக்கனால ஒரு ரீல்ஸில் என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் கொடுப்போமோ அந்த லெவலில் இந்த படத்தை ட்ரீட் பண்ண தான் இந்த படத்தோடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டை பார்க்குறேன். ஏன்னா ஒரு இடத்துல த பாய்ஸ் அப்படின்றது காட்டுறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கத்தில் ஒன்று ஃப்ரீஸ் பண்ணி ஜென்ரலாக நம்ம ஒரு ரீல் கண்டென்ட்டுக்கு எப்படி ஒரு படத்தை ரெடி பண்ணுமோ, சிவா சாரோடைய ஐடியாவாக எப்படி இருக்குன்னா 2K கிட்ஸ் அந்த ஜென்சி கிட்ஸை பிடிக்கணுன்ற ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் என்ன மீட்டரில் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அது இந்த படத்தில் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அண்டு தொடர்ந்து அந்த ஃப்ரான்சிஸ் கேரக்டர் வர போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஆடியன்ஸாக இருக்கும்போது எப்படா இது முடியும், கங்குவா போர்ஷனுக்கு எப்படா போகுன்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். போனதுக்கப்புறமா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது அதை விட பயங்கரமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் தந்துடுது. முக்கியமாக இந்த ஃப்ரான்சிஸ் போர்ஷனுக்கு வருவோமே என்னென்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ஷூட் அவுட் நடக்குது ஒரு ஹோட்டலுக்குள்ளே. அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ராக்கெட் லான்ச்லாம் அடிச்சு தள்ளுறாங்க. எப்பயுமே ஒருத்தர் வந்து அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒன்று இறங்குறாங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் அவ்வளோ வெயிட்டாக ஒரு ஆள் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு எனர்ஜியை ஒன்று இன்புட் பண்ணி அங்கே ஒரு ஃபுல்லாக தும்சம் பண்ணுறதுக்கு ஒரு லாஜிக்குன்னு ஒன்று இருக்குது. கமர்ஷியல் சினிமாவில் என்னப்பா லாஜிக் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொஸ்டினும் வரும். என்ன இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா, ஒரு உப்மான்னு ஒன்று ரெடி ஆகிடுச்சு, அதுக்கு வந்து ஒரு பட்ஜெட் இருக்குது அப்படின்றதுக்காக பிரம்மாண்ட உப்மாவாக நான் ஒன்று ரெடி பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸுக்கு கொடுத்தா மாதிரி இருந்தது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய எலமெண்ட்ஸ், மிக முக்கியமாக ஒரு 5 கிளான் காட்டுறாங்க. அந்த 5 கிளானுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கலர்ஸில் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் கதையில் கொடுத்துருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஐடியா நமக்குள்ளே வருது. அண்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவங்க ஒரு கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது எதுவுமே ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜோனுக்குள்ளேயே போல. தேவி ஸ்ரீ பிரசாதோடைய மியூசிக்கும் ஒரு இறஞ்சி தள்ளுது. ஒரு முழுக்க அந்த கங்குவா அப்படின்னு அந்த கட்டக்குரலில் ஒரு சவுண்டு கொடுத்துருக்காரு. அவர் மட்டும்தான் அந்த கட்டக்குரலில் சவுண்டு கொடுத்துருக்காருன்னு பார்த்தா படம் ஃபுல்லாகவே அந்த ஒரு கட்டக்குரலாம் பேசுகிறாங்க. ஏய் யாரில் எப்படி இல்லை அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளே எப்படி ஆகிறோம்னா எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் பேச ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்டுறாங்க. ஒரு வைப்ரேஷனுக்குள்ளே நம்மளுக்கு கொண்டு வந்துடுறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இப்படி கடந்து போகுது, செகண்ட் ஹாஃப் ஆகுது நம்மளை உயிரை காப்பாற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் ஒரு நீட்டான ஒரு மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக அவங்க கதைக்குள்ளே என்ன சொல்லணும்னு நினச்சிருக்காங்களோ அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இந்த செகண்ட் பார்ட்டுக்கான லீடு கொடுத்து ஒரு படம் முடியும். அது படத்துக்கு தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை இருக்காது. மிக முக்கியமாக இப்படிப்பட்ட ஒரு படங்கள்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்லேயே போட்டு இந்த துவச்சிருக்கீங்க, இன்னும் செகண்ட் பார்ட்டில் என்னென்னலாம் வச்சுருக்கீங்களோ தெரியலையேப்பா அப்படின்றாங்க நம்ம உட்காந்துட்டு இருப்போம். அப்படி ஒரு பயத்தை தான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. முக்கியமாக கார்த்தி அவர்கள், எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து ஸ்பாய்லர்ன்ற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் இன்னத்துக்கு ரீல்ஸில் எல்லோரும் மிக முக்கியமாக படம் பார்க்க யாரெல்லாம் போனாலும் எல்லாருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கார்த்தி கிளைமேக்ஸில் வர அப்படி அவருடைய போர்ஷன்ஸ்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த வில்லத்தனத்துக்கான அந்த ஜோன் இருக்குல்ல, அவருடைய பெர்ஃபார்மன்ஸாக பயங்கரமாச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட் அந்த என்ஜாய்மெண்ட் அந்த கதையில் இருக்கணும்ல, கதையை எழுதுனா தானே நமக்கு அது ஒன்று பில்ட் ஆகிப்பா செகண்ட் பார்ட் ஒன்று பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் தரும். அந்த ஃபீல்குள்ளேயே இல்லைன்றதுனாலே அவருடைய மொத்த எஃபர்ட்டும் ஒரு செகண்டில் உடஞ்சிருச்சோ அப்படின்ற ஒரு ஃபீலும் எனக்குள்ளே அப்படி தோணிகிட்டே இருந்துச்சு. முக்கியமாக சூர்யா சாருக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு யானை தந்தெல்லாம் கொடுத்துருவாங்க. அது யானை தந்தத்தை போட்டு உங்களை யானை மாதிரி மாத்திரம் சார்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஏதோ ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் பயங்கரமாக லவ் பண்ணுற ஒரு ஹீரோ. அவர்கிட்ட போய் ஏதோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நண்டு மாதிரி ஆக்கி விட்டாங்க. எனக்கு ஒரு சிரிப்பு வந்துடுச்சு. ஐயோ, தலைவனை போட்டு இந்த செய்கிறீங்களே, தலைவனே ஒரு சாங்கை வச்சுட்டு என் தலைவனை ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த மாதிரியான நிறைய காட்சிகள் அடுக்கிக்கிட்டே போகலாம். நான் நார்மலாக இப்படி படம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது ஒரு அண்ணா என்கிட்ட சொன்னார், தம்பி நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், படம் ஆரம்பிச்சிருந்து குளிக்காத மாதிரியே இருக்கானுங்க, ஆனால் இவங்க குளிக்க போகிறதுக்கு மட்டும் ஒரு கத்தியெல்லாம் வச்சுட்டு போகிறானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கூட நியாயமாக இல்லையப்பா, இவங்க எப்பயுமே குளிக்காத மாதிரி தானே இருக்காங்க அப்படின்றது சொன்னார். இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னார்னா,
எப்பயுமே ஒரு நாகரீகம் அப்படின்றது ஆரம்பிக்கிற இடமா என்ன இருக்குன்னா நதிக்கரையாக தான் இருக்கும். அதை விட்டுட்டு எப்படி ஒரு கிளான் ரொம்ப தூரத்தில் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுப்பினார். எனக்கு அது ரொம்ப நியாயமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு ஒர்க் பண்ணி ஒரு கதை பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஜுவல்ஸாக இருக்கட்டும், சூர்யா சார் கையில் இருக்க மார்க்ஸாக இருக்கட்டும், அது எல்லாருமே அவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே, யூஸ் பண்ணிக்கலாமே. ஏன்னா இந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸ் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல எனக்கு என்னென்னலாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றது சொல்கிறேன். இந்த குழந்தையோட ஒரு ட்ராவல் ஒரு காட்டுக்குள்ளே போனார். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கட் பண்ணி நான் லீனியராக படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளே விட்டுருந்தாங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அண்டு இந்த பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சண்டை போடுவாங்க. அதெல்லாம் மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு சீன். எம்ஏ சிவா சாரோடைய படங்களை எனக்கு என்ன பிடிக்குன்னா, ஒன்று மேஜிக்கலான ஒரு மூமெண்ட் ஒன்று பண்ணி விட்டுரு. அப்படி ஒரு மேஜிக்கலான மூமெண்ட்டாக அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. இவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, படத்தோடைய செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக ஆடியன்ஸோடைய மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால் செகண்ட் ஹாஃபை கரெக்டாக பேக் பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ஒரு ட்ரீட்மெண்ட்குள்ளே இறங்கியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய அடியாக நான் பார்க்குறேன். ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு மாதிரி டிப்ரெஷன் மோடுக்கு போயிடும். படம் ஓகே அப்படின்ற ஒரு ஜோனில் இருந்தால் கூட படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஒரு 2 சீன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா படம் பேங்கராக வெடிச்சிருவோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை நம்ம ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுவோம், படத்தோட செகண்ட் ஹாஃபில் முழுக்க பூஸ்ட் பண்ணி அதை தூக்கிட்டு அடுத்த ரேஞ்சுக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஆனால் ஆடியன்ஸாக படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஓவராலாக லேக் ஆகி ட்ராக் ஆகி உட்காந்தனால அவங்களோட செகண்ட் ஹாஃபோட கனெக்ட் பண்ணவே முடியல. அவங்கள புஷ் பண்ணிக்கிறாங்களோன்ற ஒரு ஃபீல் ஆடியன்ஸுக்கு படம் பார்க்கும்போது கொடுத்துருது. அதுதான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் யாருக்காவது ஒர்க் அவுட் ஆகணும்னா காரணம். ஏன்னா எனக்கு பர்சனலாக படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அவங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாமே புரியுது. பட் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபீல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. அண்டு ஒரு 500 பேரோட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் காட்டியிருப்பாங்க. அதை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக காட்டியிருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சூர்யா சார் இருக்கும் போதும் சூர்யா சாருடைய கிளானை ஒரு 2 வாட்டி அட்டாக் பண்ணுவாங்க. அந்த அட்டாக்லேயே ஏதாவது ஒரு இடத்துல சூர்யா சார் ஜட்ஜ் பண்ணுறாரு, இல்லை அது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாருன்னு ஏதாவது ஒன்று அவருடைய இன்டெலிஜென்ட்டாக காட்டியிருக்கலாம். அப்படி எதுவுமே இல்லாமல் திடுதுப்புன்னு ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட்டு, அதில் ஒரு 500 பேர் இறங்குறாங்க, அந்த 500 பேரை ஒத்த ஆளாக அவர் சமாளிக்கிறார் அப்படின்ற சீக்வன்ஸ் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு ஜோனுக்குள்ளே இல்லைன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படி ஏற்றுக்கிற மாதிரியான ஜோனுக்குள்ளே இருக்கணும்னா அந்த கேரக்டரை அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து ஒன்று பில்டப் பண்ணி வந்தாங்கன்னா நமக்கு அந்த சீன் பார்க்கும்போது ரொம்ப நியாயமாக இருந்துடும். அதை இந்த படத்தில் பெரிய அளவு மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது தோணுச்சு. பட் என்ன இருந்தாலும் சிவா சார் மீண்டும் ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு, அது பெரிய அளவில் மிஸ் ஆகிடுச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் கங்குவா பார்த்துருந்தீங்கன்னா, கங்குவா 2க்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பிரவீன் கேஎஸ். பாய்.